நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கு அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அறிமுகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா கதை கேட்பதற்கு முன்பாக எங்களை அப்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி உங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. உங்களுடைய மெல்லி சத்தத்தை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு மனதின் ஆவினால் நிரப்ப முடியாத ஜெபிக்கிற ராஜா. வீணான எண்ணங்கள் சிந்தனை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, கதையை நாங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அதன் மூலம் வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அது நிலைத்திருக்கவும் உதவி செய்யுங்கப்பா. அடையாள மறைத்து நீர் வெளிப்படு ராஜா. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ அம்மா, எங்களை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களம்மா. நாங்கள் இப்போ அனாதையாலாம் இருக்கிறோம். அப்பாவும் போயிட்டாங்க, இப்போ அம்மா நீங்களும் எங்களை பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. 84 வயது ஆனாலும் நீங்கள் எவ்வளவு எங்களை நேசித்து நீங்கள் எங்களை வளர்த்துங்கம்மா. ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி நாங்கள் வாழ போகிறோன்னு தெரியலையம்மா. அப்பா 72 வயதில் அவங்க இறந்து போனாங்க. இறந்து போன பிறகு குடும்பத்தின் பாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் தினமும் சுமந்து எங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்தீங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் தன்னுடைய தாயை இழந்த சூழ்நிலையில் அழுது புலம்பி கொண்டிருந்தாங்க. இது மார்ஜரி ஜோம்ஸுங்கிற ஒரு அம்மையார். மார்ஜரி ஹோம்ஸுங்கிற ஒரு அம்மா. அவங்க சிறந்த ஒரு நல்ல ரைட்டர், நல்ல எழுத்தாளர், நம்ம கிறிஸ்டியன்ஸு எழுத்தாளர். அவங்க அவங்க எழுதுகிற அவங்க எழுதுகிற அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்க ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாக எழுதிச்சு அதில் இருக்கும். அதில் ஒரு நடந்த சம்பவத்தை, அவங்க குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை அதில் அப்படியே நினச்சிதாங்க அதில் எழுதியிருந்தாங்க. அந்த நூலில் அந்த அந்த பத்திரிகையில் அந்த அந்த புக்கில் அவங்க நினச்சிதாங்க எழுதியிருந்தாங்க. அதுக்கு ஹெட்டிங் என்ன கொடுத்தாங்க? துன்புறும் உனக்கு ஓர் உதவி, துன்புறும் உனக்கு ஓர் உதவின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்கில் தண்டிய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை அப்படி நினச்சிதாங்க பிரசுரிச்சிருந்தாங்க. அதில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஒருவருக்கொரு அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. ரொம்ப அன்பான என்னுடைய பேரண்ட்ஸ் மிகவும் அன்புள்ளவங்க. எங்களை அன்பினாலே நினச்சிதாங்க வளர்த்து வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் தெய்வ பக்தியிலையும் நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் தெய்வ பக்தியில் வளருமோ அந்த அளவுக்கு எங்களை பிரயாசப்பட்டு எங்களை நினச்சிதாங்க வளர்த்து வந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் எங்கள் அப்பா நினச்சிதாங்க மரித்து போனாங்க. முதலாவது எங்கள் அப்பா 72 வயதில் நினச்சிதாங்க மரித்து போனாங்க. அப்போ அந்த மரித்த சூழ்நிலை கூட எங்கள் அம்மா அந்த எங்கள் அப்பா இழந்த சூழ்நிலை கூட எங்கள் அம்மா எங்களை நினச்சிதாங்க நல்லா அரவணைச்சி எங்களை கர்சனையோடு எங்களை செய்தாங்க வளர்த்து வந்தாங்க. நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நீ எப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்டாக எங்களை நினச்சிதாங்க ஆலோசனை நினச்சிதாங்க நடத்தி வந்தாங்க. அது இதுவரையும் எங்களை நினச்சி தாங்கிட்டு இப்போ 12 ஆண்டுகளாக, எங்கள் அப்பாவை இறந்து 12 ஆண்டுகளாக எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, அதே வீட்டில் தான் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து வர்றாங்க. வாழ்ந்து அதே வீட்டு எங்கள் அப்பா எங்கே இருந்தாங்க அதே வீட்டில் தான் எங்கள் அம்மா நினச்சா வாழ்ந்து வந்தாங்க. அதே இடத்துல தான் அவங்க எங்கள் அம்மா நினச்சாங்க இப்போ மரித்து போனாங்க. ஆனால் பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் அம்மா கூட நாங்கள் நினச்சல இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நான் நினச்சி இதை வாழ்ந்து வந்தோம். இதில் எங்கள் அம்மா மரிக்கிற அன்றைக்கு
84 வயதில் வந்து என் 2 சகோதரர் நினச்சிருக்காங்க எங்கள் அம்மா பார்க்க போயிருக்கிறாங்க. அந்த 84 வயதுலேயும் அந்த மரிக்கிற அண்டைக்கு கூட அந்த தாயார் வந்து தன்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அருமையாக அவர்களுக்கு நினச்சிருக்கிறாங்க. தன் கைகளினாலே உணவு தயார் பண்ணி அவங்கள உபசரித்து, அன்பாக உபசரித்து அவங்களுக்கு நினச்சிருக்கிறாங்க, உபசரித்து அவங்கள நினச்சிருக்காங்க, அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கல. அந்த சூழ்நிலையில் அந்த சகோதரர் அம்மாவை பார்த்து விட்டு அவங்க உபசரிப்பில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் கூட அவங்க என்ன செய்யிட்டாங்க, மாலையில் அந்த சாயந்தர வேளையில் அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போனாங்க. மரித்து போன உடனே அவங்களுக்கு ஓரளவு அந்த மரித்து போன அந்த சூழ்நிலை கூட அவங்க அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, அழைக்க போகிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய உணர்ந்து கொண்டோம். அந்த பரம அழைப்பை எங்கள் அம்மா ஏற்கனவே அவங்க அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி நாங்கள் என்ன செய்ய உணர்ந்து கொண்டோம். எங்கள் 2 சகோதரரும் அடிக்கடி அவங்க என்ன செய்வாங்க, சண்டை போட்டுக்கொள்வாங்க. ஒரு நாள் அவங்க ஒற்றுமையாக இருந்ததில்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. எடா இப்படி இருக்காதுங்கடா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, எங்கள் அம்மா நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யல, கேட்கல. ஆனால் கடைசி நாட்களில் அந்த 2 சகோதரர் வந்து என்ன செய்யிருக்காங்க, அம்மாவோட சேர்ந்து வந்து அம்மா வீட்டுக்கு சேர்ந்து வந்து இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய இன்றைக்கி ஒற்றுமையோடு அன்போடு நம்மளை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்ய அந்த சந்தோஷத்தோடு அவங்க என்ன செய்தாங்க, மரித்து போனாங்க. ஆனால் அவங்க மரித்தது அவங்களுக்கு வந்து பிள்ளைகளை குறித்து உலக கவலை, அவன் என் மகன் உலக பிரகாரமாக அவன் செழிப்பாக வாழணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஒன்றுக்கு ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் அவங்க ஐக்கியமாக கர்த்தருக்குள் அன்பு செலுத்துகிறார் வாழணும் சொல்ல ஒரு நம்பிக்கையோடு தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க என்ன செய்தாங்க, ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒரு அன்பே கிடையாது. 2 சகோதரருக்கும் ஒரு அன்பே என்ன செய்தா கிடையாது. எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள என்ன செய்ய கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது, அன்பு இல்லை. அந்த அந்த அன்பில்லா சூழ்நிலை அவங்களுக்கு விரோதங்கள் அது என்ன செய்து அதிகரித்து கொண்டே என்ன செய்து வந்து கொண்டே இருந்தது. அது அவங்க எவ்வளவோ புத்தி சொல்கிறாங்க, அவங்க அதிகமாக ஜெபிக்கிறாங்க. அவங்க அம்மா இருக்கும்போது எந்த பயனும் இல்லை. அது என்ன விரிந்து கொண்டே எனிச்சிச்சு. அந்த அந்த அன்பு வந்து அவங்க இல்லாமல் ஒரு பகை உணர்ச்சி தான் எனிச்சிது வளர்ந்து கொண்டே எனிச்சிச்சு இருந்துச்சு. அவங்க அம்மா வந்து இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் என்ன செய்யிட்டாங்க, அவனுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க பிள்ளைகளுக்காக. 2 பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க மாட்டாங்களா, 2 பேரும் பேசாமல் இருக்கிறார்களே, பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டே ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இப்போ இவங்க மரித்திட்டாங்க. எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க, அல்லறி அடித்து ஐயோ அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டாங்க. எல்லோரும் நினச்சிட்டாங்க, ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி நல்லா பேசிக்கிட்டாங்க, அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. உடனே இதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு, மார்ஜரிங்கிற அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த துக்க வீட்டிலையாவது அவங்க சேர்ந்து கொண்டார்களே, 2 சகோதரர் 2 பேரும் பேசி கொண்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நினைத்தபடி நினச்சல நடக்கலை. அடுத்த நாள் அந்த பிரச்சனை நினச்சிடுச்சு, பெருசாக நினச்சது ஆயிடுச்சு. 2 சகோதரர் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்தாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்குள்ளே என்ன செய்யுது, மறுபடியுமாக அந்த விரோதங்கள் அவங்க தலை தூக்கி காணப்பட்டது. உடனே இதை பார்த்த உடனே இந்த இது பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம இனிமேல் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படி சொல்லி இந்த மார்ஜரி அம்மா என்ன செய்தாங்களாம், யோசித்து கொண்டு இருக்கும்போது தான் அன்றைக்கி சாயந்தரம் வந்து என்ன செய்தாங்களாம், அவங்க எப்போதுமே குடும்ப ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்போதுமே குடும்ப ஜெபம், டெய்லி குடும்ப ஜெபம் நடக்குமா. அந்த குடும்ப ஜெபத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பெரிய பைபிள் வச்சுருப்பாங்க. அந்த பைபிளை எடுத்து தான் அவங்க என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அதே போல் அன்றைக்கு அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அந்த குடும்ப ஜெபத்தில் அந்த வேதாகமத்தை
அவர்களுடைய தனி அறையில் அந்த வேதாகமம் எப்போதுமே இருக்குமா. அன்றைக்கு அந்த தனி அறையை போய் அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த தனி அறையை என்ன சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அறையில் இந்த மறந்து அந்த குடும்ப வேதாகமம் ஒரு மேஜை மீது அதில் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வேதாகமத்தை எல்லோரும் நினச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. அதே கம்ப்ளீட்டாக குடும்ப ஜபத்தை மறந்தாச்சு, என்ன தகப்பை இறந்தாச்சு. அப்போ தாய் இருக்கும்போது அந்த குடும்ப ஜபத்தை ஏறெடுக்க முடியலை. ஆனால் அந்த வேதாகமம் மட்டும் என்ன செய்ச்சு அந்த இடத்துல அப்படியே இருந்தது. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு அந்த வேதாகமத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குள்ள ஒரு உணர்ச்சி ஒன்று வேகமாக ஓடி போய் இவ வந்து என்ன அந்த வேதாகமத்தை என்ன எடுத்து வராங்க. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அந்த மேஜை மீது அந்த டேபிள் மேலே வைத்து எல்லாரும் சகோதர சகோதரி என்ன சுற்றி உட்கார்ந்து கொண்டாங்க. அப்போ இந்த குடும்ப ஜபங்கள் ஒவ்வொன்றையும் அவங்க நினைவுக்கு வர்றாங்க. இந்த நேரத்தில் தானே நம்ம அம்மா வந்து நம்ம அப்பா இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பாடல்கள் பாடி இந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து நம்ம ஜெபிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 இளம்பிராயத்தில் நடந்த காரியத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படியே யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அந்த மேஜையில் என்ன செய்கிறாங்களோ உட்கார்ந்துக்கிட்டாங்களாம். அப்போ அந்த குடும்ப ஜபத்தை நடத்துது யார்? இவ்வளோ நாள் அம்மா அப்பா இருந்தாங்க, இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. இனிமேல் என்ன செய்கிறது, இந்த குடும்ப ஜபத்தை யார் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது அந்த இடத்துல ஒரு சகோதரி, அந்த மார்ஜருடைய ஒரு சகோதரி வந்து நான் இந்த குடும்ப ஜபத்தை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, முன் வந்து நின்றாங்களாம். அப்போ இவங்க நம்ம எதை வாசிக்கணும், பாடல் பாடி முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த பகுதியை எடுத்து எதை வாசிக்கும்போது அப்படியே திறக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு அந்த அடையாள அட்டை வைப்பாங்கள்ல, பைபிள் நம்ம எந்த பகுதி வாசித்திருப்போம்னு சொல்லிட்டு அந்த அடையாளம் அட்டை இருந்த பகுதி அவங்க என்ன செய்தாங்களாம் அப்படியே திறந்தா. எடுக்குமே அந்த பகுதி என்ன செய்தான், திறந்துச்சான். அந்த புக் மார்க் வச்ச இடத்துல வந்து அந்த பகுதி அப்படியே என்ன செய்தான், திறந்துச்சான். சரின்னு சொல்லிட்டு அதை அப்படி அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வசனத்தை என்ன செய்தாங்க, அவங்க அம்மா கோடிட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த கோடிட்டு அந்த வசனத்தை அந்த புக் மார்க்கு அந்த இடத்துல கோடிட்டு வச்சுருக்குறாங்க. அதை நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி என்ன செய்தாலாம், வாசித்தாலாம். அந்த வாசிக்கும்போது அதில் யோவான் 15ஆம் அதிகாரம் யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம், அந்த முதல் வசனத்தை அந்த சகோதரி வந்து எடுத்து என்ன செய்தாங்களாம், வாசித்தாங்களாம். வாசிக்கும்போது அதில் கொடுக்கப்பட்ட வசனம் வந்தது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் சொல்லி இந்த வசனத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இந்த உலகத்தில் இருந்த தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பறிந்து அவரிடத்தில் என்ன செய்தாராம், அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை வாசிக்க இது வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போதே அவர்கள் உள்ள என்ன செய்து தொடப்பட்டது. இது வந்து அந்த நம்ம அம்மாவின் வந்து எதிரொலிகள். அந்த சகோதரி வாசிக்க இந்த வசனம் வந்து இது அம்மா பேசினது போல், அம்மா அந்த வசனத்தை வாசித்தது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்தாங்களாம், கதறி அழுதாங்களாம். வசனத்தை வாசிக்க சகோதர சகோதரிகளாக சேர்ந்து கதறி அழுதாங்களாம். முடிவு பரியந்தம் என்ன செய்யணும், ஆண்டவர் அன்பு வைத்தார். அதே போல் நம்ம ஒருவருக்கொரு அன்பு வைக்காமல் இன்றைக்கு நம்ம சண்டை போட்டு பேச முடியாதபடி நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லி நினச்சிதாங்களாம், அப்படியே கண்ணீர் வடித்தாங்களாம். அப்புறம் அந்த சகோதரி சொன்னாங்களாம், இன்னும் வேறு 2 வசனங்கள் பக்கத்தில் நினச்சிருக்காங்க, அம்மா கோடு போட்டு வச்சுருக்கிறாங்க, அதை வாசிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உன்னை கேட்ட உடனே எல்லாரும் அழுகை நிறுத்திட்டு அந்த வசனத்தை நினச்சிதாங்களாம் வாசிக்க கேட்டாங்களாம். அது வந்து என்னென்னா யோவான் 13:33ஆம் வசனமும் 34ஆம் வசனமும், பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகிற இடத்தை நீங்கள் வரக்கூடாது. இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்.
சொல்லி இந்த வசனத்தை அந்த சகோதரி வாசிக்கவுமே எல்லாருக்குள்ளேயும் இருதயம் அவங்களுக்கு நேராக அவங்க அம்மாவே நேரடியாக வந்து பேசினது போல் நினச்சது காணப்பட்டுச்சு. இந்த உணர்ச்சி அவளுக்கு அத்தனை பேர் நினச்சிதாங்களாம் அந்த கண்ணீரோடு அவர் சகோதரர்களுக்கு இருந்த பகை உணர்ச்சி நம்ம அன்றையிலிருந்து ஒருவருக்கொரு நினச்சிதாங்களாம் வாய் விட்டு அழுதாங்களாம். அழுதுட்டு ஒருவருக்கொரு நினச்சிதாங்களாம் மன்னிப்பு கேட்டாங்களாம். ஒருவருக்கொரு அத்தனை கட்டி தழுவி நினச்சிதாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணவத்தை எல்லாத்தையும் அந்த இவ்வளவு நேரம் பெருமையோடு இருந்ததுனால அதனால தானே விரோதம். இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையோடு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க பெறுமே, விட்டு மன்னிப்பு கேட்குமே, எல்லாவற்றையும் மணந்து இன்றைக்கி அத்தனை பேரும் நினச்சிதாங்க இணைஞ்சிட்டாங்க. பாருங்களேன், ஒரு தாயின் மரணம் வந்திருக்கு, ஒரு அன்பின் பாலமாயிற்று. அந்த தாயின் மரணத்தினால இந்த குடும்பம் நினச்சிச்சு இணைஞ்சது, அன்பினால் இணைக்கப்பட்டார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்கிறோம், பெற்றோர்களுக்கு முன்பாக ஒரு சாதாரண காரியத்துக்கு, ஒருவேளை பண காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா லேண்டு காரியமாக இருக்கலாம், இல்லைன்னா பெற்றோர் கவனிக்கிற காரியத்தில் நீ கவனி நான் கவனி, அவர்கள் வயதாக முதியோராக விட்டாலே நீ கவனி நான் கவனிக்க மாட்டேன், நீ கவனிக்க மாட்டேன், நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போட்டுக்கொண்டு பெற்றோரை கவனிக்க முடியாதபடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாதபடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டு, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த சகோதரர் போல ஒருத்தருக்கு பேசாதபடி இப்படி இருக்கும்போது அன்பில்லாத காரியம் இதை பெற்றோர் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்க கண்களுக்கு முன்பாக நம்ம ஒரு சகோதரருக்குள்ளே பேசாமல் இருக்கும்போது, ஒருவருக்கு அன்பில்லாத காரியத்தை நம்ம காணப்படும் போது, அதை கேட்கும்போது பார்க்கும்போது அந்த தாயாருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்பவும் இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்கள் அன்பு இல்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு மனது இல்லை, ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக்கொண்டு, அவன் செத்தா நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் துக்கம்? நம்மளை உருவாக்கின, நம்மளை படைத்த இயேசுவை நம்ம என்ன செய்கிறோம், துக்கப்படுத்துகிறோம். பெற்றோரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அவங்க கண்கள் முன்பாகவே ஐயோ என் பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் ஒரு ஒற்றுமை இல்லையே, ஒரு மனது இல்லையே, ஒருவருக்கரை பேச மாட்டார்களே, பேச மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களே, எவ்வளவு வேதனை. அந்த பெற்றோர் எவ்வளவு வேதனை கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாங்க. நம்ம யோசித்து பார்ப்போமா? நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கின்ற நாட்களில் எத்தனை பேர் சகோதரிக்குள்ள சண்டை போட்டுக்கொண்டு, ஒருவருக்கொரு பேசாதபடி, ஒருவருக்கொரு அன்பு இல்லாதபடி, ஒருவருக்கொரு நேசிக்காதபடி, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தாழ்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ஏசப்பாவும் துக்கப்படுத்துகிறோம், பெற்றோரையும் நம்ம நினைச்சிடறோம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அதுதான் நமக்கு. நீங்கள் என்ன செய்யணும், ஒருவர் நான் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்கன்னு சொல்லி ஆண்டு வார்த்தை நமக்கு வசனத்தை ஆண்டவர் என்ன கட்டளையாக வைத்து விட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒருவருக்கு அன்பு இல்லாதபடி சண்டை போட்டுக்கொண்டு ஒருவருக்கு விரோதிகளாக என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம், மனம் திரும்புவோம். அவங்க மரணத்துக்கு பிறகு நம்ம யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பெற்றோர் இழந்த பிறகு இதனால் எத்தனையோ பெற்றோர்கள் வேதனைப்பட்டு மடிந்து போயிடுறாங்க, கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து. அதனால் எத்தனை பெற்றோர் என்ன செய்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. அதற்கு பிறகு உணர்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, பெற்றோரை இழந்துட்டோம். அதுக்கப்புறம் உணர்ந்து ஐயோ அம்மா இருக்கும்போது அப்பா இருக்கும்போது நான் அண்ணன்கிட்ட பேசலையே, அக்காட்ட பேசலையே, தங்கச்சிட்ட பேசலையே, தம்பிகிட்ட பேசலையே, அப்படி நம்ம உணர்ந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் வேதனையோடு நினச்சவங்க மறித்து போயிருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம், யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் ஒருவருக்கொருவர் அது முடிவு பரியந்தான் கடைசி வரையிலும் ஆண்டு வருகை மட்டும் இல்லை, நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் எல்லாரிடத்திலும் ஒருவருக்கொரு நம்ம என்ன செய்வோம், அன்பாக இருப்போம். அன்பே பிரதானம், அன்போ சகல பாவங்களையும் மூடும்
நம்ம அன்போடு இருப்போம். அன்பு தான் நம்மளை நிச்சயம் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். அன்பிலே இல்லை, பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்புத்தலும். வேத வசனம் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கி அந்த வேத வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா இந்த கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனத்தின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த கதையின் மூலமாக கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக, வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் ஒருவருக்கும் நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக கடைசி பரிந்த முடிவு பரியந்தம் ஏசப்பா நீர் எப்படி அன்பு கூர்ந்தீரோ ராஜா, அதே போல் நாங்கள் கடைசி பரியந்தம் நாங்கள் அன்பு கூறுவதற்கு, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.